ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுத்தங்கஞ்சி செய்ய போகிறோம். ஒரு பேனில் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வரணும். பாருங்க, ரோஸ்ட் ஆகுது பாருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் போட்டாச்சு. இது நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பசங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அப்படியே குடிச்சிடுவாங்க. டம்ளரில் ஊற்றி கொடுத்தாலும் சரி. இந்த மாதிரி நைஸாக நைஸான்றது இல்லாமல் குறன்னு அரைச்சிக்கலாம். சுடு தண்ணி வச்சுருக்கோம். சுடு தண்ணி காஞ்சிட்ருக்கு. இந்த சுடு தண்ணி நல்லா காயட்டும். காய்ஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச உளுத்தம் பருப்பு இதில் கொட்டிடலாம். சுடு தண்ணி நல்லா காயட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கேஸ் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த உளுத்தம் பருப்பை கொட்ட போகிறோம். நல்லா கெட்டி பாருங்கள், கட்டி ஆகக்கூடாது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி நம்ம அதிகமாக வச்சாதான் அது சுண்டி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். கொஞ்சம் கெட்டி ஆகாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வருங்க. நல்லா அது கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்கிறது தெரியுது. ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். வாசனை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம ஏலக்காய் பவுடர் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன சர்க்கரை நம்மளுக்கு இஷ்டமோ அந்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். என்ன நம்ம நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லது. பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்வீட்டு போதுமான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், கலரே மாறிடுச்சு. ஸ்வீட்டுக்கு பாருங்கள், நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னா கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 கொதி வரட்டும். உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுட சுட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுத்தங்கஞ்சி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது.